ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வத்த குழம்பு இன்றைக்கி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். வத்த குழம்பு இன்றைக்குமே நிறைய வெங்காயம்லாம் போட்டு நல்லா வச்சா டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிடலாம். 2 பழுத்த தக்காளி, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் தாளிச்சத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் மசாலாவுக்கு ஊற வச்ச புளியும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வத்த குழம்புக்கு என்றைக்குமே நல்லெண்ணெய் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நான் கொஞ்சமாக சட்டியில் நல்லெண்ணெய் தாளிசத்துக்கு ஊற்றின நல்லெண்ணெயில் முதல்ல இந்த வத்தலை நம்ம பொரித்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிடலாம். மீதி அந்த எண்ணெயிலே நம்ம கடுகு, வெந்தயம், ஜீரகம் இந்த 3 போட்டு நல்லா பொரிய விட்டுக்கிடலாம். அதுக்கப்புறமா பச்சை மிளகாயும் போட்டு கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிக்கிடலாம். இப்போ வெட்டி வச்சு அந்த வெங்காயத்தை போட்டு அவ்வளோ வெங்காயத்தையும் போட்டு நல்லா கிண்டி கொடுத்துக்கிடலாம். எல்லா வெங்காயத்துலையும் எண்ணெய் படம் மாதிரி நல்லா கிண்டி கொடுத்த பிறகு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வெங்காயம் நல்லா அழகாட்டு வெந்து போய் நல்லா வெள்ளை கலரில் வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியை போடணும். தக்காளி நல்ல பழுத்த தக்காளி போட்டால் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நமக்கு பழுத்த தக்காளி கிடச்சினா ஒரு 2 பெரிய தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அடுத்து நம்ம மசாலாயை இதை கலத்து விட்டுட்டு மசாலா அரைச்சிக்கிடலாம். தேங்காய் போட்டு தேங்காய் கூட நம்ம 2 ஸ்பூனு கொத்தமல்லி பொடி போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கட்டியாக வேணும்னா நீங்கள் வேணால் மசாலா கூட போட்டுக்கலாம். நான் ஒரு 1.25 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கு 1 ஸ்பூன் வத்தல் தூள் போட்டிருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பெருஞ்சீரகத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், நிறைய போடக்கூடாது, கொஞ்சமாக பெருஞ்சீரகத்தூளும் போட்டு வச்சுருக்கு. இங்கே அதுக்கேட்டால் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டு இப்போ அந்த கறிக்கு தேவையான உப்பையும் நம்ம போட்டுக்கலாம். இன்னும் உப்பு போட்டோன்னே இன்னும் இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி சாஃப்டாக குழுன்னு வந்துடும். இன்னும் தண்ணி ஊறி இருக்குல்ல, இந்த ஸ்டேஜில் வரும்போது நல்லா வெந்திருக்கும். சாப்பிட்றதுக்குமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மசாலாயை அரைச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு. புளியையும் பிசைஞ்சு கரைச்சி ரெடி பண்ணியிருக்கு. இப்போ மசாலாயும் நம்ம இந்த வெங்காயத்துக்கு கூட இந்த மசாலாயும் ஊற்றிக்கிட்டு அந்த மசாலாவுக்கு கொஞ்சம் உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி சேர்க்கையோ அதையும் சேர்த்து ஊற்றிக்கிடலாம். அதுக்கப்புறம் புளி கரைசலை 2வது வடித்து அதையும் நம்ம 2வது ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கிடலாம். உங்களுக்கு உப்பு பார்க்கணுன்னா இதில் நம்ம பார்த்துக்கிடலாம் உப்பு எப்படி இருக்குன்னு. இந்த வத்த குழம்புல அந்த வத்தலுடைய கசப்பு, தக்காளியோடைய புளிப்பு, உப்பு எல்லாம் சேர்ந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா கொதிச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க வத்தலை நல்லா மிக்சிலலாம் போட்டு பொடிக்கக்கூடாது, மாவு போல் ஆயிரும். இந்த மாதிரி இடிக்கல்ல ஒரு 2 தட்டு தட்டி முழுசும் பாதி அரைக்குறையாக உடஞ்சிருக்கணும். இந்த மாதிரி போட்டு நல்லா கொதிக்க வச்சிட்டோம்னா அந்த வத்தலில் உள்ளது அழகாக இறங்கிடும். மோஸ்ட்லி நீங்கள் வத்த குழம்பு நாளைக்கு வைக்கிறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு முந்தின அன்றைக்கே நீங்கள் வச்சு வச்சிட்டிங்கன்னா அடுத்த அன்றைக்கி சாப்பிடும்போது அந்த புளி உப்பு எல்லாம் சேர்ந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதை அணைக்கும் போது கொஞ்சமாக மல்லித்தலை போட்டு இறக்கிக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.